வேற எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்கிறாரு. வேற எங்கேயுமே இல்ல. ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் திருவாசகம் சொல்லுது. நீங்க அனுபவத்துல என்ன கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த இதை கொண்டுட்டு வரேன். எல்லாரும் நீங்க கேட்டீங்க, ஏமா நாங்க வந்து அனுபவத்துல இந்த திருவாசக யோகத்தை நாங்க அனுபவத்தில் எவ்வாறு கொண்டு வருவது அப்படின்னு கேட்டீங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு அனுபவத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக வேண்டி நான் இப்படி ஒன்றோடு ஒன்று சொல்லுனேன். நீங்க யோகம்னா மூக்க பிடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. இல்ல, ஒவ்வொரு இன்ச்சிலும் வாழ்வியல்ல நீங்க உங்களை பிணைத்து கொண்டு செய்யக்கூடியது. எப்படி வந்து பிரத்யாகாரமும் தாரணையும் ஒன்றை ஒன்று பிணைத்து கொண்டு இருக்கோ அது மாதிரி. திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பின் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடையும். நமக்கு ஒரு திருவாசகம் ஒரு யோகம் அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நீங்க எப்படி அதை உள்வாங்கிருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் இதை தொடரவா இல்லாட்டி இதை விட்டுறலாமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறேன். உங்க ஒப்பீனியன் எது எனக்கு தெரிய முடியல குழந்தைங்களா. நீங்க ஃப்ரெண்ட்லியும் இல்லை, நீங்க தொலைவில் இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலையில உங்க முகத்தை பார்த்தும் என்னால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு இதே பாணியில போங்கம்மா, இல்ல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்திட்டாங்க, இல்லாட்டி நீங்க இன்னும் கொஞ்சம் ஹைஃபை சொன்னா கூட நாங்க புரிஞ்சுக்குவோம், எங்க ஸ்டாண்டர்ட் உயர்ந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் குட்டி. நீங்க எப்படி சொல்றீங்களோ அது மாதிரி நான் செய்யறேன். உங்களுடைய புரிதல் என்ன அப்படின்னு இல்லாம நான் பாட்டுல வந்து நான் வந்து என்னைய பல தளங்கள்ல இருந்து பல நாடுகள்ல இருந்து வந்து கூப்பிட வரும்போது கூட நான் வந்து ஒரு சொற்பொழிவாளராக ஆயிடக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு உணர்வு பூர்வமானது, அதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் எங்கேயுமே அது மாதிரி கூப்பிடுறவங்க பின்னால நான் போகலை கண்ணுகளா. எனக்கு நிறைய பேர் அதுக்காக வேண்டி என்னை ரொம்ப ஆதங்கப்பட்டுக்கிட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. ஆனா எனக்கு அது வந்து காரியமா தோணலை. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த இந்த சொத்து வந்து மகோன்னதமான மகத்துவம் வாய்ந்தது. இந்த சொத்தை வந்து ஒரு பெருமன மேடையில பேசிட்டு மணிவாசகருக்கு இந்த அற்புதம் நடந்தது, அல்லது நான் திருவாசகம் படிச்சதுனால இந்த அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லி நான் கடந்து போகவோ அதுக்கு நான் ஒரு காரணகர்த்தாவோ ஆக விரும்பல. நான் இதை எப்படி உள்வாங்கினேன் அப்படிங்கிறத நேற்றைக்கு காலையில சொன்னேன், நேற்றைக்கு மாலையில சொன்னேன், இன்றைக்கு காலையிலும் நான் சொல்லியிருக்கிறேன்.
ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியான் அப்படின்னு சொல்றாரு. ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியான் அப்படின்னா வேத துவனி வந்து ஓசையுடையது. எத்தனை வேதங்கள் சொல்லி படிச்சானாலும் இது உணர்வு பூர்வமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உணர்வு பூர்வமானதை நீங்க மடைமாற்றம் செய்தால்தான் இது ஆஹ் இது வந்து நல்லது. இப்போ வான்கட்டு மாருதமாய்ந்து அழல் நீர் மண்களினும் தான்கட்டலின்றி சலிப்பறியா தன்மையினுக்கு ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய். இது திருவாசக யோகங்கண்ணா. நாம வந்து திருவாசகம்ங்கிறது ஒரு யோகம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து பிராணாயாமம் கடந்து பிரத்யாகாரமும் தாரணையும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகண்ணா. இப்ப நான் உங்களுக்கு இயமம் நியமம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டே வந்தேன். இது வந்து அட்டாங்க யோகத்துல 5வது 6வது இணைந்து இந்த 4ம் தனித்தனியா செஞ்சிடலாம் கண்ணுங்களா. எது இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இந்த 4 தனித்தனியா இண்டிவிஜுவலாகவே செஞ்சுக்கலாம். ஒரு தனி மனிதன் தனித்துவத்தோட அவன் செஞ்சுக்கலாம். அதுக்கு மேல்நிலையில ஒரு 4 நிலை போகும்போது அது 4மே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒன்று. முதல்ல இந்த சூக்குமத்தை நம்ம உணர்ந்துக்கணும். அதை திருவாசகம் சொல்றது எப்படி? உன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய். இதை வந்து நீங்க தியரியா பார்க்க கூடாது குழந்தைங்களா. இது வந்து தியரி அல்ல, நான் அனுபவத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு பெரிய ப்ராசஸ். நான் எனக்குள்ள கொண்டு வர என்ன உன்கட்டு உயிர்கட்டு. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு. இது தவத்திற்கு வள்ளுவம் வகுக்கக்கூடிய ஒரு இலக்கணம். நமக்கு உற்ற நோய் எதுவாக இருந்தானாலும் அது நமது கர்ம வினை காரணமாக நமக்கு அது உற்ற நோய். அதை நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கணும். முட்டில வலிக்கு, மூஞ்சில வலிக்கு, காலில் வலிக்கு, கையில வலிக்கு, சொரியுது, நீ என்னென்னமோ வச்சுக்குவோம். எங்க வலிக்குது, எங்கெங்கயோ வலிக்குது, வலிக்கு உற்ற நோய் நோன்றல். இது ஏதோ ஒரு பதிவை போக்குவதற்கு இறைவன் நமக்கு செய்யக்கூடிய ஒரு கருணை. இந்த இப்பிறவியிலேயே அவன் இந்த கர்மாவை கழித்து விட வேண்டும், இந்த வினையை கழித்து விட வேண்டும் அப்படிங்கக்கூடிய பக்குவத்தை நம்ம கொண்டுட்டு வரணும். நாமும் கஷ்டப்பட்டு பெருக்கையாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஊன்னு இங்க சில பேஷண்ட்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தேன்னா சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்னதே கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை அவங்களுக்கு வராது. வரக்கூடாதுங்கிறது இல்லை, அந்த சட்டியில அவ்வளவுதான் இருக்கு. அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மையை கொண்டுட்டு வரணுங்கக்கூடிய வைராக்கியம் வரல. நம்ம வலிக்கிற வலி பெருக்கையாருக்கு தெரியல அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்போ உற்ற நோய் நோன்றல் தவங்கிறது நீ வேற எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்கிடாத. நீ யோகம்ங்கிறது வேற எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்கிடாத. வேற எங்கேயுமே இல்லை. ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் திருவாசகம் சொல்லுது. நீங்க அனுபவத்துல என்ன கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த இதை கொண்டுட்டு வரேன். எல்லாரும் நீங்க கேட்டீங்க, ஏமா நாங்க வந்து அனுபவத்துல இந்த திருவாசக யோகத்தை நாங்க அனுபவத்தில் எவ்வாறு கொண்டு வருவது அப்படின்னு கேட்டீங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு அனுபவத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக வேண்டி நான் இப்படி ஒன்றோடு ஒன்று சொல்லுனேன். நீங்க யோகம்னா மூக்க பிடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. இல்ல, ஒவ்வொரு இன்ச்சிலும் வாழ்வியல்ல நீங்க உங்களை பிணைத்து கொண்டு செய்யக்கூடியது. எப்படி வந்து பிரத்யாகாரமும் தாரணையும் ஒன்றை ஒன்று பிணைத்து கொண்டு இருக்கோ அது மாதிரி இது. அதுக்கு அடுத்து இன்னும் 2 இருக்கு. இது எல்லாமே ஒன்றை ஒன்று பிணைத்து கொண்டு உள்ளது. நீங்க பதஞ்சலி யோக சூத்திரத்துல சச்சிதானந்த சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை, ஆங்கில உரையை பரணீதரன் அப்படிங்கக்கூடிய ஒரு யோகி, அவரும் ஒரு யோகி தான், அவர் வந்து இதை மொழியாக்கம் செஞ்சிருக்கிறார். அவர் அந்த மொழியாக்கம் சொல்லும்போது நிரோத அப்படிங்கிற ஒரு வார்த்தை போதும் நம்மளை வந்து யோகத்தின் உச்சத்துக்கு. நிரோத ஒரே வார்த்தை, அதுக்கு அவ்வளவு விளக்கம் எழுதியிருக்கிறார் குழந்தைங்களா. அவருடைய அந்த சச்சிதானந்த சுவாமிகள் அவருடைய உரையை கேட்டீங்கன்னா உலகம் முழுசா அவர் இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை கொண்டுட்டு போயிருக்கிறார். நான் திருவாசக யோக சூத்திரத்தை நான் உங்களுக்கு கொண்டுட்டு போறேன். நீங்க இதை உலகளத்துக்கு கொண்டுட்டு போங்க. அப்போ இது வந்து அந்த நிரோதங்கிறதுக்கு என்ன அர்த்தம், என்ன இது?
நீ வந்து எதை விட்டு வெளியேறணுமோ அதை விட்டு நீ வெளியேறினாதான் அந்த ஒன்றுதல் உனக்கு நடக்கும். எதையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அது நடக்காது. எதையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இது அப்படிதான், இவன் இப்படிதான், அப்படி மாதிரி ஒரு மனோபாவம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஒன்ற முடியாது, எதனோடும் ஒன்ற முடியாது. என் பையன் எல்லாம் திருத்த முடியாத சென்மம்மா, என் பொண்ணெல்லாம் திருத்த முடியாத சென்மம்மா, அப்படி சொல்லிடுறாங்க ஈஸியா. அதை சொல்லி அவங்களும் நம்பலப்பட்டு அவங்க கிட்ட நீ திருத்த முடியாத ஜென்மம், நீ திருத்த முடியாத ஜென்மம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பட்டம் கட்டி நம்ம வாழ்க்கையில என்னத்தை கொண்டுட்டு போக போறோம்? நம்ம திருந்திருக்கோமா? அடுத்தவங்க திருந்துறாங்க திருந்தலைங்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம திருந்திருக்கோமா? இதுதான் யோகம். இப்ப நம்ம எப்போ சேர கருதி நீ வந்து சேரும் வண்ணம் இருக்கணும்னா சிந்தனையை திருந்த வைத்து உன் சிந்தனை திருந்தணும் அப்படிங்கிறார். இதுதான் திருவாசக யோகம். யோகம்னா உடனே நீங்க என்ன என்ன செய்யணுமா அப்படின்னு சிந்தனையை திருந்த வைத்து சிவலோகம். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடியதை இதுல ரொம்ப விளக்கமாக அவர் சொல்றாரு பாருங்க. ஆஹ் நான் சொல்றேன். அவரு அவருடைய வரலாறு சொல்லும்போது நம்ம விரிவாக பார்க்கலாம். நீங்க திருவாசக யோகம் அப்படின்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி திருவாசகத்துல யோகம் எப்படி சிதறி கிடக்கு அப்படின்னு சொன்னா, ஆஹ் ஆஹ் மணிவாசகர் இறைவனோடு கலந்திருந்தவர் பூமிக்கு வந்துட்டார். வந்த பிறகு யோசிக்கிறார், நான் என்ன செஞ்சேன்? சுய சிந்தனை செய்யுங்கள் அப்படின்னு அவர் நமக்கு சொல்லித்தரார். என்ன சிந்தனை சிந்திக்க சொல்றாரு அப்படின்னா, செய்த பிழையறியேன், எனக்கு தெரியலையேப்பா, எனக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரியலையே. நான் உன்னை ஏன்னா ஆஹ் இன்பம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு எதுவுமே நிரந்தர இன்பம் இல்லை குழந்தைங்களா. இளமை இன்பம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இளமை இன்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அந்த இன்பம் இளமை இல்லை. இளமையில கொஞ்சம் கழிஞ்சு போச்சு அப்படின்னா மூட்டு வலி வருது, வாய் வலி வருது, வயிற்று வலி வருது. அந்த இளமை வந்து நமக்கு இன்பமா தெரியல. அல்லது எந்த இளமையும் அழகும் நமக்கு நன்மை தருவதாக நினைத்து கொண்டு நாம் அலங்காரம் பண்ணி கொண்டு நாம எங்க போறோமோ அங்க போறோமோ, அங்க போறோமோ, அங்க போறோமோ, அதுவே பலவிதமான சந்தர்ப்பங்கள்ல ஒரு வினையாகி நமக்கு நிரந்தரமான துன்பத்தை தந்துடுது. அந்த இளமையும் நம்மளுடைய அலங்கார முகங்களும் அவை துன்பத்தை தந்துருச்சு. எவ்வளவோ நம்ம பார்த்துட்டு வரோம், எவ்வளவோ செய்யறோம். மகாபாரதம் கூட அந்த கதையை வந்து 1000 தடவை சொல்லுது. ஆஹ் இவ திரௌபதி வந்து தன்னுடைய இளமையாலும் தன்னுடைய அழகாலும் ஆஹ் தனக்கு கிடைத்த அந்த செல்வ திரள்னாலும் அவங்க வந்து காண் காண் காண்டவ வனம் அப்படிங்கக்கூடிய ஒரு வனத்தை தான் கொடுத்தாங்க பஞ்ச பாண்டவர்களுக்கு. அவங்க மனப்பூர்வமாக முழுமையான ஒரு ராஜ்யத்தை அவங்க கொடுக்கல. ஏன்னா இவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்கு இவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால ஒரு காட்டு பகுதியை ஒதுக்கி விட்டு உன் தம்பிகள் எல்லாருமே உன்னை இங்க இருக்கட்டுப்பா, உங்களால முடியும், உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் துணை இருக்கு, நீங்க அங்க போய் படிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு காட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அந்த காடை ஸ்ரீகிருஷ்ணனுடைய உதவியால் காண்டவ பிரசத்தை இந்திரபிரஸ்தமா மாற்றினாங்க அவங்க. அதுக்கு வந்து ஒரு யாகம், ராஜசூய யாகம்னு ஒரு யாகம் நடத்தினாங்க. அந்த யாகத்துல வந்து குமிந்த பொண்ணு பொருள் மணிகள் பார்த்தீங்கன்னா அல்ப கோடி காலத்துக்கு அந்த பொன் பொருள் எல்லாமே இருக்கு. அப்படி ஒரு பொன் பொருள் இருக்கும்போது திரௌபதி வந்து இவ்வளவுக்கும், அதாவது அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை இருள் உய்க்கும். இது திருக்குறள். அடக்கம் அமரருள் உய்க்கும். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணன் இவன் வந்து துரியோதனன் வந்து தண்ணி இருக்க பகுதியில இல்லாத பகுதியாகவும் இல்லாத பகுதியில இருக்கிற பகுதியாகவும் மயன் வந்து ஒரு வடிவமைப்பு செஞ்சு கொடுத்துட்டான் அவனுடைய பிரத்யாதைக்கு. இதுக்கு மத்தியில வந்து ஒரு முனிவர் வந்து கேட்கிறாரு, ஏன்பா நீ இந்த மாதிரி ஒரு கட்டடம் கட்டின, இந்திரபிரஸ்தம் கூடியது ஏன் இப்படி கட்டின? மயனும் அது வந்து தேவதச்சனும் சேர்ந்து அசுரதச்சனும் சேர்ந்து கட்டியிருக்கிறாங்க, விஸ்வகர்மாவும் மயனும் சேர்ந்து. அப்ப அந்த கட்டடம் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிப்பாருங்க. சாதாரண கொத்தன் தச்சன் கட்டுறதே பிரம்மாண்டமாக செலவு பண்ணா பிரம்மாண்டமா இருக்கும். தேவர் உலகத்துல உள்ள தச்சன் கொத்தன் தச்சுனா எப்படி மாறி இருப்பான்?
அத இவங்க மிக பெருமையாக இந்த இதை பார்த்த உடனே, இந்த கட்டடமே உங்களுடைய அழிவுக்கு காரணமாக ஆகிவிடும் மகனே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யோகம் எதுல இருக்கு? நமக்கு நமக்கு எது தேவையோ அந்த தேவையை மட்டும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நம்மளுடைய பணம் பயன்படணும். மீதியை ஒரு 10 ரூபா சம்பாதித்தோம்னா 6 ரூபா நம்ம எடுத்துக்கலாம், 4 ரூபா தானம் பண்ணு அப்படின்னு சொல்லு. அதுதான் யோகம். வாழ்வியல்ல நீங்க யோகம்ங்கிறத எங்கேயோ மூச்சை பிடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. உரியவர்களுக்கு அந்த ரூபாய் அந்த பணத்தை கொடுக்கணும். பணமாவோ சாப்பாடாவோ என்னவா இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். ஒரு உதவி அப்படின்னு வச்சுச்சுன்னா நீங்க ஏதோ இதுதான் யோகம். யோகம் நம்ம போய் தனியா ஒரு இடத்துல திருவாசகம் அந்த யோகத்தை எல்லாம் நான் என்ன நம்ம செய்த பிழைக்கு நாம இறங்கி 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 அழுகணும். நான் பிறந்துட்டேன், இந்த புலன்கள் என்ன புலன்கள் திகைக்க யானும் திகைத்தேன் அப்படிங்கிறார். அப்போ யோகத்தில் நான் இன்னும் மடைமாற்றம் செய்யவில்லையே பிரபு. இறைவன்கிட்ட கேட்கிறாரு, புலன்கள் திகைக்க யானும் திகைத்தேன். என்னுடைய பொறிப்புலன்கள் திகைக்கும் போது நானும் திகைச்சு அப்படி எப்படி நின்றுட்டேன். இப்ப இதுல இருந்து நான் விடுதலை பெறுவது எப்படி? அப்ப இவர் கேட்கிறாரு, அது திகைக்கும் போது நான் அது திகைக்காமல் இருப்பது எப்படி? அதான் யோகம். புலன்கள் திகைக்க யானும் திகைத்தேன். புலன்கள் திகைப்பிக்கும் போது நான் திகைக்காம இருக்கணும் தானே. புலன்கள் உன்னை பார்த்து ஆசைப்படுது, பொறிகள் உன்னை பார்த்து ஆசைப்படுது, அது திகைச்சு நிற்கும். இவனுக்கெல்லாம் அந்த வாழ்வை பத்தியா? இவனுக்கெல்லாம் அந்த வாழ்வை பத்தியா? புலன்கள் திகைக்க யானும் திகைச்சு. அப்படி நம்மளும் திகைச்சு நின்னோம்னு வச்சுக்கோங்களேன். புலன்கள் திகைக்கும் போது அதுதான் நம்மளை கீழ்நிலைக்கு இழுச்சிட்டு வந்துடும். அப்ப அப்படி திகைக்காமல் இருக்கிறதுக்கு அவர் சொல்றாரு, நான் விட மாட்டேன். நான் எனக்குள்ள இருந்து நான் உன்னை விட மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவேன்? புறம்போகேன் புறம்போகல் ஒட்டேன். நீத்தல் விண்ணப்பத்துல மாணிவாசகர் சொல்றார். எதை புறம்போக மாட்டாரு? எதை புறம்போகல் ஒட்ட மாட்டாரு? கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, புறம்போகேன் புறம்போகல் ஒட்டேன். நான் வெளியே போக மாட்டேன், உன்னையும் என்னை விட்டு வெளியே போகணும். அவன் போயிட்டான்னா நம்ம சமமாயிடுவோம். ஆனா அவன் இருளுக்குள்ள போட்டு நம்ம மூடி வச்சுக்கிறோம். அறியாமைங்கக்கூடிய இருள்ல, ஆணவங்கக்கூடிய இருள்ல, மாயங்கக்கூடிய இருள்ல போட்டு நம்ம வச்சுக்கிறோம். மணிவாசகர் இன்றைய இதுக்கு நான் இந்த யோகத்தின் பொலிவிலே நான் அதை பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்ப மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இன்றைய விஞ்ஞானம் படி உங்களுக்கு சொன்னோன்னா உங்களுக்கு புரியுற வகையில் நான் சொல்றேன். ஒரு மொபைல்ல டபுள் சிம் கார்டு பொருத்தப்பட்டிருக்கு. ஒரு சிம் உபயோகிக்கும் போது அடுத்த சிம்ம உபயோகிக்க முடியாது. இதான பௌதிக விதி அப்படித்தானே இருக்கு. 2 சிம் ஒரே ஒரே மொபைல்ல 2 சிம் போட்டுட்டு உபயோகிக்க முடியுமா? முடியுமா குழந்தைங்க? முடியாது. நம்ம உடம்புலயே 2 சிம் பொருத்தி வச்சிருக்கான் இறைவன். அருள்நிலைக்கு போறதுக்கு ஒரு சிம்மு, உலகியலுக்கு போறதுக்கு ஒரு சிம், 2யும் போட்டு விட்டுருக்கான் இறைவன். குழந்தை நீ எதை வேணா அனுபவிச்சுக்கோ. இங்க போனா இங்க போ, மேக்கப் பண்ணா மேக்கப் போடா, கிழக்கு போனா கிழக்கு போ. கிழக்கு மேக்கம் போக முடியாது குழந்தை. மேக்கப் போனா மேக்கப் போ, கிழக்க போனா கிழக்க போ. 2 பக்கமும் போக முடியாது குழந்தாய் அப்படின்னு டபுள் சிம் படுத்திருக்கான். நம்ம ஒரு போன் எடுத்தோன்னு சொன்னா, போன்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சிம் போட்டுக்கோம்ல, அதுல இருந்து ஒருத்தவனா அடிச்சோம்னா இப்போது எடுக்க முடியாது. அவர் வேறொரு சிம்ல தொடர்போடு இருக்கிறாரு. அது சொல்லி ஒரு 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 மெட்டீரியல் திங் சொல்லுது. அது வேறனோட தொடர்பு இருக்கா, அப்ப தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்லு. இப்ப நம்ம உடம்ப நம்ம எப்படி பக்குவப்படுத்தணும்? அது ஒரு மெட்டீரியல் சொல்லு. அப்போ 100 நாடி நரம்புகள் நம்மளுடைய மூலாதார சக்கரத்திலிருந்து கீழ் நோக்கி இழுச்சிட்டு வருது. கீழ் நோக்கி அதை இழுச்சிட்டு வருது. அந்த 100 நாடி நரம்புகள்ல ஒரு நாடி நரம்பு மேல் நோக்கி இழுத்துட்டு போகுது. அந்த மேல் நோக்கி இழுத்துட்டு போற அந்த நாடி நரம்புகளை முழுதும் கீழ் நோக்கி கொண்டுட்டு வர்றதுக்கு அந்த 100 நாடி நரம்புகள் முயற்சி வருது. அது ஒண்ணு மேல போது 300 கீழே வருது. இது நம்ம உடல் கூறு தத்துவத்துல இருக்கு. இது மருத்துவம் படித்த மருத்துவர்களாலும் கண்டுபிடிக்க முடியாது.
நீங்க அவுட்டர் இன்ஜினியரிங் போறீங்க, நான் பிடெக் படிச்சிருக்கேன், எம்டெக் படிச்சிருக்கேன், அதுக்கு மேல வேணும் இன்னர் இன்ஜினியரிங்ல இதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க டெக்னாலஜி வந்து வெளியே வச்சுக்கலாம், மொபைல்ல வச்சுக்கலாம், லேப்டாப்ல வச்சுக்கலாம், கட்டடத்துல வச்சுக்கலாம், எலக்ட்ரிசிட்டில வச்சுக்கலாம், எங்கனாலும் வச்சுக்கலாம். பட் இதுல வச்சுக்க முடியாது குழந்தைங்களா. இது ஒரு மகோன்னதமான ஒரு உடல் அமைப்பு. இந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இறைவனை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அப்போ அவனை தஞ்சம் அடைந்தால் இதை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். மேல் நோக்கிய நரம்பு எது, அந்த நாடி எது, கீழ் நோக்கி இழுத்துட்டு வர நாடிகள் எது அப்படின்னு சொல்லி நிறைய நாடிகள் இருக்கு. பிரதான நாடி 10 நாடி, தசநாடிகள் அப்படின்னு பேரு. வாயும் பிரதான வாயுக்கள் 10 வாயுக்கள், தசவாயுக்கள் அப்படின்னு பேரு. அதெல்லாம் நம்ம உள்ள போக போக பார்க்கலாம். நான் திருவாசகத்தை எப்படி ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ வேதங்கள் இதை வந்து சிவபிரகாஷ் சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்றாரு. நான் வேதம், அவர் வேதம் தெரிஞ்சவரு. அவர் சொன்னாரு, வேதம் பெருசா திருவாசகம் பெருசா அப்படின்னு நான் கேட்டு பார்த்தேன். திருவாசகம் படிக்கும்போது கண்ணில் நீர் பெருகி கால் ஒடிந்து ஓடுகின்றது. வேதம் படிப்பவருக்கு அந்த உணர்வு இல்லை. அப்போ ஓசை கொண்டு உணர முடியாதுன்னு எதுக்கு மணிவாசகர் சொன்னார்னு இப்ப எனக்கு புரியுதுன்னு அவர் ஒரு பதிவு பண்றாரு. சிவபிரகாஷ் சுவாமிகள் ஒரு பாடல்ல இந்த பதிவு பண்றாரு. அப்போ ஓசை கொண்டு உணரக்கூடியது இல்லை. இப்போ நான் எப்படியப்பா உணர்றது இறைவன் அவர் கேட்கிறாரு. நான் உன்னோடு தானே இருந்தேன், இப்போ உன்னை பிரிஞ்சு வந்துட்டேன். இப்போ உலகியல் எல்லாத்தையும் நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விட்டதாக நான் நினைக்கிறேன். இப்ப நான் வந்து உன்னை அடையணும், நான் என்ன செய்வது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கிறார். செய்த பிழையறியேன் சேவடியே கைதொழுதேன் உய்யும் நெறியின் உயிர்ப்பறியேன். உயிர்ப்பு அப்படிங்கிறது பிராணாயாமம். உயிர்ப்புனா என்ன? பிராணாயாமம். திருவாசகம் என்ன யோகத்தை சொல்றது? உயிரிக்கான திருமந்திரத்துல சொல்றாரு குழந்தைங்களா, அன்னறி இன்னறி என்று போகாதீங்க, அட்டாங்க நன்னறியே உயிரிக்கான வழி. நீங்க அங்க எங்க போங்க, நாடும் நகரமும் அவரே இதை சொல்றார். எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான். நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் சென்று தேடுமென், தேடிய பெண் எல்லா பக்கமும் சேர்த்தீங்க, இறைவன் எங்க இருக்கிறான்? கூடிய நெஞ்சமே கோயிலாகி கொண்டான். உன் நெஞ்சத்துக்குள்ளதாங்க நான் இருக்கிறான் அப்படி சொல்றாரு. அப்ப நாம வந்து இந்த சூக்குமத்தை நாம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், திருவாசகம் நான் ஏன் யோகம்னு எடுத்துக்கிட்டேன்னா, உய்யும் நெறியின் உயிர்ப்பை அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஒவ்வொரு ஜீவனும் உய்யும் நெறியின் உயிர்ப்பை அறிந்தால், இப்ப வந்து இதுல வந்து உன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் அப்படின்னு ஒரு பாடல்ல இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு. வான்கட்டு மாறுதமாய்ந்து அழல் நீர் மண் கடினம் தான்கட்டலின்றி செழிப்பறியா தன்மையனுக்கு ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்டவா பாடித்தல், நான் கெட்டு போனோம் அப்படின்னு சொல்லாரு. அப்ப இதெல்லாம் கெட்டுட்டு போனா நம்ம எப்படியப்பா இருப்போம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருங்களா? அவருக்கு இன்னொரு இடத்துல சொல்லாரு, உங்களை இத கெட்டுப்போன்னு சொன்னா உங்களை மடைமாற்றம் செய்ய சொல்ல. அவரே சொல்றாரு, ஊனாய், இதே வார்த்தையை பாருங்க, ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து. ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து. அப்ப ஊன் கெட்டுனாரு. இப்போ அந்த ஊன் கெட்டு போயிடும். எந்த ஊன் வந்து என்னை வஞ்சிக்குதோ, அதாவது வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே உரி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு. அப்ப வஞ்ச புலன்கள் நம்ம எப்போதும் ஊன் உணர்வுக்கும் உயிர் உணர்வுக்கும் எடுத்துட்டு போகும். வஞ்ச புலன்கள் அதை மடைமாற்றம் செய்து சிவ ஊனாக, சிவ உயிராக, சிவ உணர்வாக நம்ம மாற்றணும். அதுதான் திருவாசகம் காட்டக்கூடிய யோகம். திருவாசகம் வந்து நம்ம முற்றோதல் பண்றோம் அப்படின்னா 658 பாடலையும் மாதத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ
படிச்சுட்டு அந்த புஸ்தத்தை அப்படியே மடக்கி வச்சோம். நான் முற்றோதல் பண்ணிட்டோம்ல அப்படின்னு. அது நமக்குள்ள சிவ ஊனாக பரிணமித்ததா, அதுதான் யோகம். சிவ உயிராக பரிணமிச்சுதா, அதுதான் யோகம். இந்த ஊன் சார்ந்த ஊன் கெட்டுதா, இந்த ஊன் சார்ந்த உயிர் கெட்டுதா, இந்த ஊன் சார்ந்த உணர்வு கெட்டுதா. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் குழந்தைங்களா. ஒரு ஆயிரக்கணக்கான மக்களோடு நான் நான் பயணப்பட்டிருக்கேன். ஒரு 20 ஆண்டு காலமா ஆயிரக்கணக்கான மக்களோடு நான் பயணப்பட்டிருக்கேன். அவங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. அந்த ஆயிரக்கணக்கான மக்களோடு நான் பயணப்படும் போது எப்பவுமோ அவங்க மதினி சம்பந்திகளுக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கும் பாருங்க. அதை இப்ப சொல்லிட்டு அவன் மதினி செத்து போயிருப்பா, மதினி செத்து போயிருப்பா, இப்ப சொல்லிட்டு ஆடுவாங்க குழந்தைங்களா. எப்பவும் அப்ப அந்த ஊனுக்குள்ள எவ்வளவு அந்த ஸ்டோரேஜ் பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த பயோ இது இன்னும் வரும் வரும் பிறவிகளுக்கும் அது இவங்களுக்கு விதை போடக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த ஸ்டோரேஜ் பண்றாங்க. இததான் அவர் ஊன்கட்டு அப்படின்னு சொன்னார். ஊன்கட்டுனா என்னம்மா அப்படின்னு சொல்லி அடுத்து நீங்க ஒரு கேள்வி வைக்கணும். அது அதுக்காக நான் விளக்க சொல்றேன். ஊன்கட்டு, உயிர்கட்டு. நான் சில பேர் இந்த தாய் தாப்பனுக்கு நான் பிறந்ததே பாவம் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, இவன் வயிற்றுல பிறந்ததுக்கு நான் வேற எங்கேயோ பிறந்திருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு அம்மியா கொலையா கூட பிறந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் தானே இறைவன் பரிணாம வளர்ச்சி மூலமாக மணிவாசகர் என்ன சொல்றாரு, நீ இதுலெல்லாம் போக வேண்டாம் குழந்தை அப்படிங்கிறதுக்கு தானே புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் எல்லா நின்ற இத்தாவர சங்கமத்து. தாவரம் சங்கமம் அப்படின்னா அசையும் பொருள் அசையா பொருள், உயிரோட்டம் உள்ள பொருள் உயிர் இல்லாத பொருள். தாவரம் சங்கமம் எல்லாத்திலும் தானே பிறந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே பரிணாம வளர்ச்சி மனிதராய் வந்துட்டோம்ல. இதுக்கு பிறகு இவன் வயிற்றுல பிறந்தது. என் கர்ம வினை எந்த குரோமோசோம்கள் யாரோடு டையப் பண்ணி வந்தா அந்த கர்மாவை கழிச்சிட்டு நான் இறைவன்கிட்ட போயிடணும். அப்போ ஓஹோ, நான் இந்த வினை தான் வாங்கி வந்திருக்கேன், இந்த தாய் தாப்பனை தான் நான் வாங்கி வந்திருக்கேன். அப்ப அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கத்தான் செய்யணும். அம்மாதிரி நீங்க உங்களை பண்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் சிவ ஊனாக மாறும், சிவ உயிராக மாறும். என்ன சூழ்நிலையிலும் சில பேர் சில தாய்க்கு பிள்ளைன்னு சொல்றதுக்கே கூச்சப்படக்கூடிய அளவுக்கு அந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த உயிர் அதுதான் வாங்கி வந்திருக்கு. அதை சாதனை பண்ணி மடைமாற்றம் பண்ணி பேரண்ட நாயகனை சரணடைந்து திருவாசக யோகத்தை சரணடைந்து இவ்வா பிள்ளை இப்படி இருக்கான் பத்தியா, என்ன உயரிய நிலைக்கு போயிட்டான், என்ன அனலாக புகழக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மடைமாற்றம் பண்ணக்கூடியதுதான் இது. அதுல செம்மையே ஆகிய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சித்தன பிடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. சிவபதங்க கூடியது பெரும்பதம். இறைவன்ட்டு அவர் கேட்கிறாரு, ஏன்பா நான் ரோட்டோடு போய்கிட்டு இருந்தேன், வீதியோடு போய்கிட்டு இருந்தேன், என்ன நீ அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டினாய். நான் சரி என்னமோ செய்யறானே அப்படின்ட்டு வந்தேன். வந்தபோது எனக்கு நீ என்ன பண்ணுன, என்ன உணர்வு தந்த அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இரவு பகலாவது தெரியாத ஒரு நிலைக்கு போயிட்டேன். ராத்திரி எது பகல் எதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. எத்தனை நாள் அப்படி இருந்தேன்னு தெரியல. நான் யாரு, மாணிக்க வாசகர் ஆகிய நான் எப்படி இப்படி வந்தேன் அப்படி வந்தேன், நான் ஒரு அமைச்சனா இருந்தானே, நான் எப்படி இப்படி வந்தேன் அப்படி வந்தேன், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். முடிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு என்ன கிழமை, இது என்ன மாதம், அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு போயிட்டேன். என்னை நான் என்பது மறைந்தேன், இரவு பகலாவது மறைந்தேன். அப்படி பாக்குறாரு, நான் எங்க இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எதனால இங்க வந்தேன் தெரியல. அப்படி ஒரு அறநிலைக்கு மாற்றப்பட்டார். இறைவன்ட்ட போய் கேட்கிறார், என்னால் அறியா பதம் வந்தார். இது என்னால நான் என்ன பெற்றேன்னு எனக்கு கண்டுக்க முடியலையே தங்கம், நான் என்ன பெற்றேன்னு சொல்ல. நீ இதான்ப்பா திருவாசக யோகம், நீ பெற்றது திருவாசக யோகம்.
ஒரு அமைச்சு பரவில அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய ஒன்னை சிவசாதாக்கியம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் ஒரு பாடம் சொல்லும். சிவசாதாக்கியம். பேரண்ட நாயகன் பூரணமான ஒளி உருவமானவன். அவனுக்கு 5 நிலைகள் சொல்லுது. பேரண்ட நாயகனுக்கு 5 நிலைகள் சொல்லுது. அதெல்லாம் கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து டஃப் சப்ஜெக்ட். இடைத்து அந்த நிலைகளை நான் சொல்றேன். அந்த 5 நிலைகள்ல சதாசிவ நிலை தான் நம்ம உச்ச நிலையில இருக்குது. அதுதான் யோக பீடம் அப்படிங்கக்கூடிய நிலையில இருக்கு. அது வந்து மேல் நோக்கிய முகம். 5 முகம் இருக்கு சதாசிவத்திற்கு. மேல் நோக்கிய முகம். இப்ப நீங்க வந்து கொஞ்சம் நான் சில நேரம் ஒரு இதை தொட்டு வைக்கும்போது சில பிள்ளைங்க அப்படியே போயிடுவாங்க. அந்த மேல் நோக்கிய முகம் அவங்களுக்கு அங்க போகுது. அந்த மேல் நோக்கிய முகத்துக்கு பேரு ஈசானிய முகம் அப்படின்னு பேரு. இந்த பக்கமா இடக்கை பக்கமா ஒரு முகம் இருக்கு. அதுக்கு பேரு வாமதேவ முகம் அப்படின்னு பேரு. வலக்கை பக்கம் ஒரு முகம் இருக்கு. அந்த முகத்துக்கு பேரு அகோர முகம்னு பேரு. இந்த முன்பக்கம் ஒரு முகம் இருக்கு. அதுக்கு பேர் தத்புருஷ முகம் அப்படின்னு பேரு. பின்பக்கம் ஒரு முகம் இருக்கு. அந்த முகத்துக்கு பேரு சத்யோஜாத முகம் அப்படின்னு பேரு. நம்ம உச்சந்தலைக்குள்ளேயே இந்த 5 முகங்கள் இருக்கு. அந்த 5 முகங்களும் 5 வண்ணத்துல இருக்கு. அந்த 5 வண்ணங்களும் பஞ்சபூதங்களோட நிறங்களோடு பின்னப்பட்டிருக்கு. அந்த பஞ்சபூதங்களும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று நம்மளோட பின்னப்பட்டிருக்கு. இப்ப நான் முதல்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா. கொஞ்சம் சப்ஜெக்ட் கடினமான சப்ஜெக்ட். திருவாசக யோகம்ங்கிறது சாதாரணமானது இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய மூல ஆற்றலை 100 நாடி நரம்புகள் கீழ் நோக்கி இழுத்துட்டு வர மூல ஆற்றலை ஒரு நாடி நரம்பாகிய அந்த சுழுமுனை அந்த சித்திரணி நாடி வழியாக அவன் மேலேற்றும் போது அவனுக்கு 5 முகம் தரிசனம் அவனுக்கு கிடைக்கும். அந்த 5 முக தரிசனம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம உடலுக்குள்ள பெறக்கூடியது. அத சித்தாந்த சைவம் புறத்தே நின்று காட்டுது. அப்படி படிச்சுக்கிட்டு நீ இப்படி பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுது. நம்ம விவரம் சொல்ல நிறங்களோர் 5உடையாய் முன்னோர்கள் ஏற்றுதற்கு நிறங்கள் ஓர் 5உடையாய். 5 நிறம். இந்த மூர்த்தி 5 நிறமாக இருக்கு. அது 5 நிறங்களும் பஞ்சபூதத்தோடு தொடர்புது. அந்த பஞ்சபூதம் நம்மளுடைய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றத்தோடு தொடர்புது. இது நம்ம உடலோடு தொடர்புது. இது வந்து நம்மள புறச்சிந்தனைக்கு அடிக்கடி வச்சுக்க. இப்ப இதுல இருந்து விடுபடுவதற்கு நம்ம இந்த 5 முகத்தையும் நாம வந்து இயக்கணும் பாருங்க. 5 முகத்தையும் நாம் இயக்க தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 5 முகமும் நமக்கு இயங்கிருச்சு. இந்த 5 முகம் நமக்கு வந்து தொழில் பட்டுச்சு அப்படின்னா நம்ம யோகத்தினுடைய நெறி நிலையை நாம பிடிச்சுக்கலாம். அந்த அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே அப்படி சொல்றாரு. சிவபதம் முதல்ல ஒரு வீதியோடு போய்கிட்டு இருந்தவருக்கு ஒரு அருள் நிலையும் ஒரு அற்புதம் காமிச்சாரா. அப்ப இவருக்கு இரவும் பகலும் தெரியாம போயிட்டாரா. அப்ப எத்தனை நாள் கழிஞ்சிருக்கு, நான் என்னைக்கு புறப்பட்டேன், என்னைக்கு இங்க வந்தேன், நான் என்ன செஞ்சேன் தெரியாம போயிட்டாரா. என்னால் அறியா பதம் தந்தாய் பிரபு, என்னால் அறியா பதம் தந்தாய். அப்ப இறைவன் உணர்த்தான், இதாண்டா நான் அம்மையாகவும் அப்பனாகவும் இருந்து செம்மையே ஆய சிவபதம் கொடுக்குறேன்டா. பொங்கு மலர்ப்பதம் பூதலத்தே போந்தருளி, பொங்கு மலர்ப்பதம் பூதலத்தே போந்தருளி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. நம்ம உடல் கூட்டுக்குள்ள அவன் எழுந்தருளிட்டான்னா மலர்ப்பதம் பொங்கும். மலர்ப்பதம் எப்படிமா பொங்கும் அப்படின்னா, நீங்க அந்த பிச்சிப்பூ அது சிறந்த சாதனம். சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு அந்த பூவை எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருங்க. பாக்ஸ்ல போட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க அந்த பூ வந்து அப்படியே விரிஞ்சுக்கிட்டே வந்துடும். அந்த பாத்திரத்துல நீங்க எவ்வளவு போட்டு வச்சிருக்கீங்களா, மொக்கா போட்டு வச்சிருக்கும் போது இருக்கிற நிலை வேற, விரியும் போது இருக்கிற
நம்மளுடைய ஆதார ஆற்றல் யோகக்கனல் மூலமாக விரிவடைந்து கொண்டால் அந்த அத்தனை ஆதாரமும் பொங்கும் மலராக அது பரிணமிக்கும். அதை இன்னொரு இடத்துல சொல்லாரு, நான் மலர் பிணையலில் தாழ்தலை இடுமின். நீங்க அங்கங்க செதறி கிடக்குல்லப்பா உங்க உடம்புல 6 ஆதாரங்களும் செதறி கிடக்கு. அதுக்கப்புறம் சகசிர தலம் இருக்கு, அதுக்கப்புறம் நிராதாரம். இத நாள் பிணையல் இத கட்டிருங்களேன் யோகா ஆற்றல் மூலமாக. அந்த யோக நூல் கொண்டு கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த யோக நூலை எப்படியமா பிடிக்குது அப்படின்னு சொன்னா, இவர் சொல்றாரு, நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பால் ஒன்று பற்றி பண்பின் தலைக்கெடுவார். சரி, இத இந்திரியங்கள் விரிந்தோட செய்தவர்களுக்கு இந்த உன்னத நிலை கிடைக்கும் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல பதிவு பண்றாரு. பறவைகள் கூடா, இந்திரிய பறவைகள் கூடக்கூடாது, அதுதான் திருவாசகங்கள். அது இன்னொரு இடத்துல சொல்லு, ஆமா அப்ப திருவாசகம் படிச்சா எல்லாரும் துறையா போயிருந்தோமாமா, எல்லாருக்கும் ஒரு கவலை திருவாசகம் படிச்சவர்களுக்கே போக மாட்டீங்க, அது வேற. திருவாசகம் படிச்சா துறையா போயிருந்தோமா, எங்களுக்கு வீடு வாசம் வாங்கணும், அப்புறம் கார் வாங்கணும், நாங்க இதெல்லாம் குற்றவை துறந்த வெற்றியர் ஆகக்கூடாதுப்பா நீ அப்படி சொல்றாரு அவர். நீ அனுபவிக்க வேண்டியத ஒரு லிமிட், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நின்று அனுபவி. அது எதுவாதான் இருக்கட்டுமே, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நின்று நீ அனுபவி. சாப்பிடுறதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன். வரைமுறை இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. அது விலங்கு மனத்தால் விமலா, நான் வரைமுறை இல்லாம வாழ்ந்துட்டேனே கண்ணா, விமலா உனக்கு கலந்த அன்பாகி. வரைமுறை இல்லாத வாழ்ந்துட்டு ரைட்டு, என்ன செய்யணும்? கலந்த அன்பாகி. நான் அன்பு கலந்து, கலந்த அன்புனா அன்பு கலந்து, அன்பு கலந்தோன்னா இந்த விலங்கு மனம் நம்மகிட்ட போயிடும். இதுதான் யோகம். விலங்கு மனம் என்ன செய்யும்? திரட்டியார் பொருளை அபகரிச்சு, அது எல்லாமே விலங்கு மனம் தான். ஒரு குரங்கு இருக்கு, ஒரு காக்கா இருக்கு, சின்ன பிள்ளைங்க ஏதாவது வச்சுட்டு இருந்தா லவக்கணும் பிடிங்கிட்டு போயிடும். அதுக்கு இது இன்னொருத்தர் சொத்து, நாம புடுங்க கூடாதுன்னு தெரியாது. அதுக்கு வயிறு வசிக்காது. அந்த விலங்கு மனம் சொன்னா விலங்குகள் போச்சுக்கிடும்னு அவர் சொல்லாரு. அது ஒரு தடவை புடுங்கிட்டு போச்சு, ஒரு குரங்கு வயிறு நிறைய சாப்பிட்டுச்சுன்னா திரும்ப நம்மகிட்ட இருந்து எடுக்காது. ஒரு சிங்கம் வயிறார சாப்பிட்டுச்சுன்னா அது திரும்ப பசி எடுக்கும் போது அது வேட்டைக்கே கிளம்பும். அது தன் காட்டுக்குள்ள வரக்கூடிய விலங்கினங்களை மட்டும்தான் அது கவரும் அப்படின்னு நம்மளுடைய தர்ம சாஸ்திரம் சொல்லுது. புலி அடுத்த காட்டுக்கும் தாண்டி போகும். சிங்கம் தன் காட்டுக்குள்ள மட்டும்தான் அது நிற்கும். தனக்கு ஒரு எல்லை வகுத்து கொண்டு அந்த எல்லைக்குள்ள வரக்கூடிய புழுப்பூச்சிகளை தனக்கு உணவாக்கிக் கொள்ளும். ஏதோ ஒண்ணு அது என்ன சாப்பிடுதோ அதை. அப்போ நீங்க உங்களுக்கு எல்லை கடந்து விலங்கு மனம் கொண்டு நீங்க போய் யாருக்குண்டானதே நீங்க அபகரிச்சுக்கிறீங்க. அப்ப இறைவன் மீது, இறை அடியவர்கள் மீது, இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பொருட்கள் மீதெல்லாம் நீங்க சராசர உயிர்கள் தரும் சாற்றிய பொருள்கள் தரும் விராவியுள் விளங்கும் மனிதன். சரப்பொருளையும் இருக்கான், அசரப்பொருளையும் இருக்கான். அந்த உணர்வை நீங்க தெரிஞ்சுட்டு இப்ப நீங்க ஒரு மகோன்னதமான ஒரு அருள்நிலைக்கு நீங்க போகும்போது அந்த அருள்நிலை என்ன? மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலன், என்னை மாறி நின்று மயக்கிடும். மாறி நின்று ஒரு பாடல் காந்தி சொல்றாரு, என்னை மயக்கிடும், மாறி நின்று என்னை மயக்கிடும். என்னை மயக்குறது மாறி நின்றது. எனக்கு நேர்ல நான் உன்னை மயக்க போறேன், உனக்கு இதை செய்வேன், ஏதோ ஒண்ணு பசிக்குது, ஏதோ லவக்குன்னு ஒன்று எடுத்து வாயில போட்டு இதை அது போடணும் போடக்கூடாது சிந்தனை கூட நம்ம பண்ண மாட்டோங்க. அதை பார்க்கிறோம், அது ஒரு டெம்டேஷன் லவக்குன்னு வாயில போட்டு என்னை மயக்கிடும் மாறி நின்று அந்த சிந்தனையை கூட நமக்கு தர்றதில்லை பாருங்க. இது மாதிரி சில சொத்தை வாங்கிக்கிறாங்க, யார் சொத்தையும் யாரோ வாங்கிக்கிறாங்க. என்னை மயக்கிடும் மாறி நின்றது. இந்த வஞ்ச புலன்கள் என்ன செய்யும்? நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். இதுல இருந்து விடுதலை பெறணுங்கிறதா திருவாசக யோகம். கண்ணே, மணிவாசகர் சொல்லார், கண்ணே உனக்குள்ள ஊறி நிற்கக்கூடிய பரஞ்சோதி பரம்பொருள் ஒண்ணு இருக்குப்பா. உன் உடலுக்குள்ள ஊறி நிற்கக்கூடியது ஒண்ணு இருக்குடா. நீ அதை தொலைவி பாரு, அதை தொலைவி பாரு.
ஏன் இங்க போற? வஞ்ச புலனுக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டு அதுதான் சொல்லுது இல்ல, பல பல பிறவிகளா வந்துட்டு தானே. இந்த பிறவியோட நோக்கம் என்னன்னு தெரியாம வந்துருச்சு தானே. இப்ப அதை விட்டுட்டு நீ வெளியே வரணும்னா வஞ்ச புலனின் வழி அடைச்சிருடா. அது எப்படி அடைக்குது? 9 மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்கள் புலனைந்தும் வஞ்சனை செய்கிறது. 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி. அந்த 5 புலன்களையும் அடைக்கணும். அப்படி அடைச்சிட்டோம்னா மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து அந்த 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 9 வாசலையும் அடைக்கிறது ஒரு மந்திரம் போதும். எந்த மந்திரமானாலும் வச்சுக்கோங்க, இடையீடு இல்லாம சொல்லுங்க. நான் இந்த புலன்களை அடைப்பதற்கு இந்த மந்திரத்தை சொல்றேன். இதை நான் சொல்றேன், எனக்கு அடைக்கணும். எனக்கு செய்த பிழையறியேன் சேவடியே கையொழுதேன். எனக்கு நான் என்ன செய்தேன்னு எனக்கு சொல்ல தெரியலப்பா. சில பேருக்கு தான் செய்த பிழைகள் அந்த பாஸ்ட் ஹிஸ்டரி அவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இவ என்ன குத்தம், இவ என்ன குத்தம், இவ என்ன குத்தம், இவன் என்ன குத்தம். தனக்கு எத்தனை பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கு, அதுக்கு நினைச்சு இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் தானே. அது கேட்க மாட்டாங்க. இப்போ இவங்களை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இது புலன்கள் இப்படிதான்ப்பா செய்யும். நீ யோகம் பண்ணனா இந்த புலன்களை வழி அடைச்சிரு. அப்ப நீ என்ன செய்யணும்? உய்யும் நெறியின் உயிர்ப்பை தெரிந்து கொள் அப்படிங்கிற அந்த மூச்சு காற்று மூலமா நீ அடைக்கலாம். அந்த உயிர் நெறி உயிர்ப்பை நான் எப்படிமா கண்டுபிடிச்சிருக்கேன்? நம்ம எல்லாரும் இறைவனை சரணடையணும். எப்படி சரணடையணும்? நான் என்ன முழுதும் நான் உங்ககிட்டயே கொடுத்தேன். நான் வேற எங்கேயும் நான் புறம்போகேன் புறம்போகல் ஒற்றேன். உன்னை விட்டு நான் போக மாட்டேன். இறைவன் இங்க வாடா கண்ணன், என்ன வேணும் கண்ணன்? உன் திருவடிக்கு எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு அனுப்பா. உன்னோட அடியவர்கள்ட்ட என்னை சேர்த்து விட்டுரு. உன் தகுதிக்கு நம்ம பக்கத்துல வர முடியாது. இப்போ ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒரு சிஇஓன்னா நம்ம நேர போய் பேச முடியாது. முதல்ல போய் சீன்ட்ட போய் சொல்லணும், அவன் அதுக்கு அடுத்த ஆபீஸ்கிட்ட போய் சொல்லணும், அவன் அதுக்கு அடுத்த ஆபீஸ்கிட்ட போய் சொல்லணும், அதுக்கு அடுத்த இப்படிதானே போகணும். யாரும் போய் அப்படியே போயிட முடியாது. அப்படின்னா இவங்களுக்கே இப்படி ஒரு புவனத்துக்கெல்லாம் இவங்க அதிபதி இல்லை. ஒரு பில்டிங்க்கு கூட அதிபதியா என்னன்னு தெரியாது. இவங்க கிட்டே இத்தனை ஸ்டெப் இருக்கு. அவன் எவ்வளவுக்கு அதிபதி? அவங்ககிட்ட போயாச்சு. ஐயா அப்ப என்னையா வேணும், என்ன வேணும், உனக்கு என்னப்பா வேணும்? உன் ரெசியூம் கொண்ட நான் பாக்குறேன். ஐயா அது பதிவு ஒண்ணுமே இல்லை தங்கம். கேட்கிறாரு, அது பதிவு ஒண்ணுமே இல்லை. என்னடா வேணும் உனக்கு? கற்றிலேன் கலைஞானம். கலை என்பது என்ன? சாதாரணமா நாடி சுத்தில ஒரு கலை என்பது இடது நாசில ஒரு முறை உள்ளிழுத்து இடது நாசி வெளியே வெளிவிட்டு, வலது நாசில ஒரு முறை உள்ளிழுத்து வலது நாசி வெளியே வெளிவிட்டு, இடது நாசில உள்ளிழுத்து வலது நாசில வெளியிட்டு, வலது நாசில உள்ளிழுத்து இடது நாசில உள்ளிட்டு, அதுக்கு பிறகு எத்தனை மூச்சு நம்மளால உள்ளிழுத்து வயிற்றுக்குள்ள வச்சிருந்து அதுக்கப்புறம் வெளியிட்டு, அப்புறம் வெளியிட்ட பிறகு திரும்ப உள்ள இழுக்காம வெளியே நிறுத்தி வச்சு திரும்ப உள்ள இழுக்கு. இது ஒரு கலை. கற்றிலேன் கலைஞானம். எனக்கு ஒண்ணுமே தெரியலையே கண்ணா. ஏண்டா அழுதால் என்னை பெறலாம்னு சொல்லியிருக்கேனேடா. அது எனக்கு அழ தெரியலையா? கசிந்து இருக்கு. எனக்கு அழ தெரியலையா? என்ன வாடகைக்கு வாங்க முடியும்? அழ தெரியாதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. கற்றிலேன் கலைஞானம் கசிந்துருக்கேன் ஆயிரினும் மற்ற அறியேன் பிற தெய்வம். தெய்வத்தை தவிர நீதான் எனக்கு உயிரித்தான வழி. உன்னை தவிர நான் வேற ஒரு தெய்வம் செய்ய மாட்டேன். இன்னொரு சிறு தெய்வம் ஏத்தேன் அப்படிங்கிறார் இன்னொரு இடத்துல. யாரை ஏத்துவேன் அப்படின்னா, உன்னை தவிர வேற ஒருத்தர் ஏத்த மாட்டேன். நீ எங்க இருக்க? எனக்குள்ள இருக்குன்னு தெரியும். எப்படி? சில நேரம் அதை மறந்துடுறேன். சில நேரம் மறந்துடுறேன். அப்ப நீ என்னமாவது செஞ்சு என்னை தக்க வச்சுக்கோயேன். நீ உன் அளவுக்கு கூட வச்சுக்க வேண்டாம். உன்னுடைய அடியவர் கூட்டுல போய் அவங்க கேட்டாங்கன்னா என்னை தொடச்சி விட்டுவாங்களா? என்கிட்ட ஒரு தகுதியும் கிடையாது. இப்ப நம்ம எல்லாரும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? நம்மளுடைய கல்வி அறிவு தகுதின்னு நினைச்சுக்கிட்டோம்.
நம்மளை விட கல்வி அறிவுல தகுதியானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த அறிவு இறையை உணரும் அறிவும் அல்ல. மணிவாசகர் சொல்ற திருக்குறள் சொல்லுது, கற்றதனால் ஆய பயன் என்ன? நீ என்ன வச்சிருக்க, என்ன கல்வி கற்றிருக்கிற? அந்த பயன் நூல் அறிவு கண்ணு. அந்த பயன் நூல் அறிவு. வா ஒளி அறிவு. ஒளி அறிவை பற்றி உனக்கு தெரியுமா? அதை பற்றி விளக்குறது தான் திருவாசகம். சொல்றாரு, என்னை மயக்கிடும் மஞ்ச புலைன்னு. எனக்கு திருவாசக யோகம் தெரியலையே தங்கம், நீ சொல்ல. பஞ்ச புலனைந்தின் வழி அடை. அந்த புலன்கள் வழி செல்லும் எண்ணங்களை சிந்தனைகளை மடை மாற்றம் செய்து என்னுள்ளேழு பரஞ்சோதி எனக்குள்ள அது எப்படி இருக்கணும்? உறையுள் வேல் மடுத்தாண்டு. எனக்கு உடம்புக்குள்ள இந்த உடம்பாக்கிய ஒரு உரை இருக்கு. இது உள்ள ஒளி பொருந்திய சித்திரநாடி வழியாக பயணிக்கக்கூடிய ஒளியாற்றல் இருக்கு. அதை செய்த விளையறியேன் சேவடிய கைதொழுதேன் உய்யும் வகையின் உயிர் பெரியன் உறையுள் வேல் மடுத்தாங்க. அந்த உரைக்குள்ள இருக்கக்கூடிய வேலை நீ உருவுனா மாதிரி என்னக்குள்ள நீ ஒளிர்ந்து இடணும். அந்த ஒளியாற்றல் ஒளிர்ந்து நம்மளுடைய உச்சந்தலைக்கு மேல போச்சுன்னு வச்சுக்கோமே. ஒளியாற்றல் மிகுந்து நம்ம உச்சந்தலைக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கோமே. அப்படி போச்சுன்னு வச்சுக்கிட்டா நம்ம நமக்கு இந்த உலகத்துல யாரு விசித்திரமாக என்ன நடந்தானாலும், யார் எவ்வளவு காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாச்சரியம் எல்லாம் என்ன வேணா செஞ்சுட்டு போனாலும் நம்மளும் ஒரு காலத்துல இப்படி எல்லாம் தான் இருந்தோம். உயிர் நெறியின் உயிர்ப்பை இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். மாறி நின்று மயக்கிடும் மஞ்சப்புலனின் வழி இறைவன் துணையால் நம்ம அடைத்து விட்டோம். அப்புறம் மறைமாற்றம் செய்யப்பட்ட இந்த உடல் சிவ ஊனாக சிவ உயிராக சிவ உணர்வாக மாறியது. அப்படி மாறியதுனால நான் இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் செம்மையே ஆய சிவபதத்தை பெற்றுக்கொண்டேன். முதல்ல நான் எப்படி இருந்தேன்? சிவபெருமான்கிட்ட போய் கேட்டேன், ஏயா நான் என்னால் அறியா பதம் நந்திய அது என்னன்னு கேட்டேன். அவன் செம்மையே ஆய சிவபதம் அப்படின்னு அவன் சொன்னான். உன்னால் ஒன்றும் குறைவில்லை, நீ கெட்டிக்காரன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை, நீ குறையில்லாதவன், நீ எனக்கு எல்லாம் செஞ்சிருக்கிற. ஆனா நான் அதை புரிஞ்சுக்கலையே. எனக்கு அது இன்னும் கொஞ்சம் இந்த உணர்வை அவன் கொஞ்சம் கொடுப்பான், கொஞ்சம் எடுப்பான். இந்திர ஞானம் போல வந்தருளி இந்த அனுபவங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அவரே காமிக்கிறார். நம்மளுடைய இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னதை உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். ஆதார ஆற்றல்கள் நாள் மலர் பிணையலில் தாழ் தலையிட்டு அது உச்சந்தலைக்கு மேல கொண்டுட்டு போகணும். உலகியல் சிந்தனை 100 மடங்கு ஆற்றலோடு நம்ம கீழ் நோக்கி இழுத்துட்டு வரும். அறிவியல் சிந்தனை சித்திர நாடி வழியாக மேல் நோக்கிடும். தேவையில்லாத குப்பங்களை, தேவையில்லாத எண்ணங்களை, தேவையில்லாத சிந்தனைகளை, தேவையில்லாத சுமந்துகிட்டு இந்த ஊன் இருக்கும். அந்த ஊனை கெடுத்துரு. இந்த ஊன் ரொம்ப மலம் சோறும் 9 வாயில் உடையுது. இந்த ஊன் ஊத்தை சிறுகுடி தீயார்ந்து ஈமொய்க்கும் ஊத்தை சிறுகுடி. அந்த ஊனை சிவ ஊனாக மாற்று. ஊனாய் உயிராய் உணர்வாய் மாற்று. அது இதெல்லாம் திருவாசக யோகங்கண்ணா. இப்படி மடைமாற்றம் பண்றது திருவாசக யோகம். நான் திருவாசகத்தை உள்வாங்கி கொண்டதை உங்களுக்கு பல வகையில நான் எடுத்துரைக்கன்னு சொன்னேன். ஆனா எனக்கு பூர்ணமாக எடுத்துரைச்ச மன திருப்தி வரல. அப்ப நீங்க இந்த சிவ ஊனாக நீங்க மாறணும் அப்படின்னு மணிவாசகர் விரும்புறார் நமக்கு. அதுக்காக வேண்டி இறைவன் மணிவாசகர் இந்த பூமியில வந்தபோது அவருக்கு சிவபுராணம் படிக்கிறாரு. சிவபுராணத்துல என்ன சொன்னாரு? மெய்யே, நான் இது வரைக்கும் பொய்யெல்லாப்ப நம்பிட்டு இருந்திருக்கேன் போல இருக்கு. எது மெய்யின்னு நான் உன்னைய கண்டுபிடிச்சிட்டேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுத்த அடி அனுபவம் தாள் அனுபவம்னு மகோன்னதமான அனுபவங்கள் இருக்குன்னு அதெல்லாம் நம்ம திருவாசகம் காட்டும் யோகத்துல கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு அப்புறம் திருவாசகருடைய வாழ்க்கை சரீரத்துக்கு போயிட்டு
அதுக்கப்புறம் இதை கொண்டுட்டு போகலாம். நீங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தரீங்க, எத்தனை பேர் இதுல ஆர்வம் காட்டுறீங்க, எத்தனை பேர் ஒரு உயிர் அம்மா நான் என் ஊனை சிவபூனா மாத்திக்கிட்டேன், என் உயிரை சிவ உயிரா மாத்திக்கிட்டேன், நான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு எனக்கு சந்தோஷங்கண்ணா. அந்த ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி நான் எவ்வளவு நாளும் உழைப்பேன். 24 மணி நேரம் என்னைய திருவாசகம் சொல்லுமா அப்படின்னு சொன்னா நான் 24 மணி நேரம் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் குழந்தைங்க. ஏன்னா இறைவன் என்னால் அறியா பதம் தந்தான். அவனால் ஒன்றும் குறைவில்லை. அவன் எனக்கு குறைவிலா நிறைவாய் போதிலா அமுதாய் திருவாசகம் யோகம்ங்கிறது என்ன அப்படின்னா ஊன்களைக்கும் இந்த சரீரத்தை இன்பத் தேன்களைக்கும் சரீரமாக நீங்க கொண்டுட்டு வரணும்.